டாடா கர்வ் டாட்டாவோட ஒரு ப்ரீமியம் கூப்பே எஸ்யூவி. இந்த கூப்பே அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அந்த காரோட ஷேப் வந்து மோஸ்ட்லி வந்து ப்ரீமியம் கார்ஸில் தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த லாஸ்ட் இயர் தான் வந்து இந்தியாவில் சிட்ரான் பசால்ட் அப்புறம் வந்து டாட்டாவோட கர்வ் வந்து நமக்கு அந்த ஒரு கூப்பே எஸ்யூவியை வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்லேயுமே வந்து கொடுத்துருந்தாங்க. அதுலேயுமே டாடா கர்வை பொறுத்தவரை உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜின்லேயும் டீசல் இன்ஜின்லேயும் கூடவே வந்து எலக்ட்ரிக் பவர் ட்ரெயின்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிற கார் டாடா கர்வ் டாட் இவி. அதோட அந்த பிக்கர் பேட்டரி பேக் இருக்கக்கூடிய கார் தான் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ். ஒருவேளை நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இப்போ இந்த வேரியன்ஸ் பற்றி பார்ப்போம். வேரியன்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் வந்து கிரியேட்டிவ் அப்படிங்கிற வேரியன்ட் சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா அந்த 45 கிலோவாட் இருக்கக்கூடிய பேட்டரி பேக் மட்டும்தான் வருது. அதுக்கு அடுத்தது வந்து அக்கம்ப்ளிஷ்ட் ப்ளஸ் எஸ், அதாவது அந்த அக்கம்ப்ளிஷ்ட் ப்ளஸ் எஸ்ல இருந்து உங்களுக்கு அந்த பேனோராமிக் சன்ரூஃப்மே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எம்பவர்ட் ப்ளஸ் அப்படிங்கிற வேரியன்ட் தான் உங்களுக்கு டாப் வேரியன்ட். எம்பவர்ட் ப்ளஸ் ஏ அப்படிங்கிறது உங்களுக்கு ஏடாஸ் ஃபங்க்ஷன்ஸோட வரக்கூடிய டாப் வேரியன்ட் அப்படின்னு உங்களுக்கு இந்த ப்ரைசிங் அந்த வேரியன்ட் பிரேக்கப் வந்துருது. ஸோ இந்த வேரியன்ட்ஸில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃபீச்சர்ஸ் எப்படி பிரேக்கப் ஆகுது அப்படிங்கிறத வந்து இன்டீரியர்லையும் அங்கே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்ப்போம். வண்டியோட ரிவ்யூ வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இந்த வண்டியோட டிசைன் ஆஸ்பெக்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்டே வந்து அந்த ஒரு கூப்பே லைக் அந்த டிசைனை வந்து பார்ப்போம். ஸோ இந்த கூப்பே அப்படிங்கிறதே வந்து பார்த்தோம்னா ரூஃப் வந்து டுவர்ட்ஸ் த ரியர் அப்படியே வந்து உங்களுக்கு நல்ல ஸ்லாண்டிங்காக ரொம்ப அப்படி ஸ்லாண்டிங்காக இருக்கக்கூடிய ரியர் விண்ட்ஷீல்டோடையுமே வரக்கூடிய அந்த ஒரு டிசைன் தான். ஸோ இதுவுமே வந்து ஒரு கூப்பே எஸ்யூவி அப்படிங்கிறதுனால ரியருமே வந்து உங்களுக்கு நல்ல பல்காக வந்து பாக்ஸியாக இருக்குது. ஸோ அப்படியே அந்த ஓவரால் சைட் ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் வந்து நெக்ஸான் ரெசம்பிளன்ஸ் இருக்குது. என்னன்னா ஃப்ரண்ட் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நெக்ஸான் ரெசம்பிளன்ஸ் இருக்குது. ரியரில் வந்து டிஸ்டிங்டாக அந்த கூப்பே லைக் டிசைன் வந்து உங்களுக்கு அந்த கர்வுக்கான டிசைன் வந்து உங்களுக்கு நீட்டாகவே தெரியுது. அப்புறம் வந்து அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் டிசைனில் ஓவரால் எனக்கு இருக்கிற ஒரு பெரிய நெகட்டிவ் என்னன்னா லாங்கில் இருந்து பார்த்தீங்கன்னா டாடா பஞ்ச், டாடா நெக்ஸான், டாடா கர்வ் இந்த 3 கார்ஸுமே வந்து ரொம்ப வந்து அப்படி ஒரு டிஸ்டிங்டான டிஃபரன்சியேஷன் இல்லாத மாதிரி இருக்கிறது வந்து ஒரு சின்ன நெகட்டிவாக தோணுது. உங்களுக்கு பானட்டுமே வந்து ரிலேட்டிவ்லி கொஞ்சம் ஹையாக ரைஸாக இருக்க ஒரு பானட். உங்களுக்கு 2 சைட்லேயுமே வந்து ஒரு மஸ்குலரான ஒரு சின்ன கிங்க் மாதிரி ஒரு ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு பியானோ பிளாக்ல ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு அந்த கனெக்டட் எல்இடி டிஆர்எல்ஸுமே வந்து வருது. இதில் தான் வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு என்னென்னா அந்த வெல்கம் அப்புறம் வந்து அந்த குட் பை லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் காரை அன்லாக் பண்ணும்போது ஒரு வெல்கம் லைட் மாதிரி வந்து உங்களுக்கு அந்த டிஆர்எல்ஸ் வந்து எரியும். இப்போ ஆக்சுவலாக வந்து சன்லைட்டில் உங்களுக்கு கரெக்டாக தெரியலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதுதான் வந்து உங்களுக்கு அந்த சார்ஜிங்கான சாக்கெட்டுமே வந்துடுது. நீங்கள் உள்ளாடி வந்து அன்லாக் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் சார்ஜிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த CCS2 சார்ஜர். உங்களுக்கு பம்பருமே வந்து பார்த்தோன்னா நிறைய கட்ஸ் அண்ட் க்ரீசஸோடு தான் வருது. உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வந்து உங்களுக்கு அக்கம்ப்ளிஷ்ட் அப்புறம் எம்பவர்ட் 2 வேரியன்ட்ல வருது. பேசிக் வேரியன்ட்லேருந்தே வந்து எல்இடி தான் உங்களுக்கு ஹெட்லாம்ப்ஸுமே வந்து வருது. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு ஹைலைட் வந்து அந்த சீக்வன்ஷியலாக வரக்கூடிய டர்ன் இண்டிகேட்டர்ஸ். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிளாசி பிளாக், இதில் கிளாசி பிளாக், அப்படி கீழே இருக்க போர்ஷன் கூட வந்து கிளாசி பிளாக்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த ஸ்கிட் பிளேட் வந்து உங்களுக்கு ஒரு சாட்டின் சில்வர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து கொஞ்சம் யூனிக்கான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு டார்க் க்ரோம் மாதிரியான ஃபினிஷ் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஒரு ஏர்டா மாதிரி வரக்கூடிய ஏரியாவில் வந்து ஃபுல்லாகவே வந்து வந்துடுது. இந்த பக்கம் வந்து உங்களுக்கு அது ஃபுல்லாகவே வந்து ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் அப்படி ஒரு ஃபிசிக்கல் 3Dயில் வருது. இந்த ரைட் சைடில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு பேனலில் தான் வந்து வருது. ஸோ இதில் வந்து மேபி அந்த ஏடாஸ்க்கான அந்த ரேடார் பேஸ்டு சென்சார் வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் வருது, 360 டிகிரி கேமரா வந்து வருது. ஸோ ஓவரால் அந்த ஃப்ரண்ட் லுக் வந்து நல்ல ஒரு ரோட் ப்ரெசன்ஸோட தான் வருது. அப்படியே சைடுக்குமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னொரு ஹைலைட் வந்து 18 இன்ச் வரக்கூடிய அந்த ஒரு ஏரோ வீல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேஸ் வேரியன்ட்ல வந்து பார்த்தோம்னா 17 இன்ச் வரக்கூடிய ஸ்டீல் வீல் வரும். அந்த ஒரு ஏரோ கேப்போட வந்து ரெண்டாவது வேரியன்ட்ல வந்து எம்பவர்ட்ல வந்து உங்களுக்கு 17 இன்ச் வரக்கூடிய அந்த ஒரு அலாய் வீல்ஸ் வரும் வித் ஏரோ ஃபினிஷ். டாப் வேரியன்ட்ல வந்து 18 இன்ச் வரக்கூடிய ஏரோ வீல்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே வந்து டயரோட விட்த் பார்த்தோம்னா 215 செக்ஷன் வந்து உங்களுக்கு டயரோட விட்த்துமே வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சைட் ப்ரொஃபைல் ஒரு ஆள் நீட்டாகவே இருக்குது. ஹைலைட்டாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஒரு ப்ளஷ் ஃபிட்டான டோர் ஹேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த பக்கத்தை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ டோர்லேயுமே ஒரு சின்ன லைட்டுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸான் அந்த சஃபாரிலாம் வரக்கூடிய டைப்பில் இருக்கக்கூடிய மிரர்ஸ், அப்படி அந்த கூப்பே லைக் அந்த ரூஃப்
பேனராமிக் சன்ரூஃப் வந்து உங்களுக்கு எம்பவர்ட் ப்ளஸ் எஸ் மாடல்ல இருந்து உங்களுக்கு பேனராமிக் சன்ரூஃப் வருது. உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. வித் அந்த ஜிபிஎஸ் சென்சாருமே வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனால இருக்கிறது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நீட்டாக டக்கினா இருக்கக்கூடிய அந்த ஒரு கிளாசி பியானோ பிளாக் ஃபினிஷ்ல வரக்கூடிய ஒரு சின்ன ஸ்பாய்லருமே வந்து வருது. அப்படியே வந்து அந்த கூப்பே லைக் ரூஃப். இந்த ஸ்பாய்லர் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து ஒரு ஆக்சசரி அவங்க போட்டிருக்கிறது தான். பட் இந்த ஸ்பாய்லருமே ஆட் பண்ணியிருக்கிறது தான் வந்து இன்னுமே அந்த லுக்கை வந்து சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணுது. உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பானட்டுக்கு மேலே வரக்கூடியது மாதிரியே வந்து ஒரு பியானோ பிளாக் பேனலிங்கில் வந்து நீட்டாக அப்படி அக்ராஸ் ரன் ஆகுது. அதில் தான் வந்து அந்த ஒரு கனெக்டட் எல்இடி டெய்ல் லேம்புமே வருது. இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு சீக்வன்ஷியலாக ஒர்க் ஆகுது. இதுலேயுமே லாக் அன்லாக் பண்ணும்போது அந்த குட் பை லேம்புக்கான இது வரும். உங்களுக்கு டாடா லோகோ 360 டிகிரி கேமராக்கான ரியர் ப்ரொவிஷன், அப்புறம் வந்து curve.ev அப்படிங்கிற அந்த நேம் பிராண்டிங்குமே வந்து உங்களுக்கு சைடில் வந்துடுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் அப்புறம் வந்து ஒரு ரெட் ரிஃப்ளெக்டர் லைட்டுமே வந்து கொடுத்துருங்க. ரிவர்ஸ் லைட்டு நீட்டாக உங்களுக்கு பேனலிங் பார்த்தீங்கன்னா அப்படி லைட்டாக சைடுக்கு வந்தீங்கன்னாலும் இந்த சைட் பேனல் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு லோவர் போர்ஷன் எல்லாமே வந்து ஒரு கிளாசி பியானோ பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இன்னுமே வந்து டபுள் ட்ரிபிள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னன்னா ஒரு மெட்டல் பார்ட் கூட வந்து லைட்டாக வந்து ஒரு ஸ்க்ராட்ச் இருந்தாலும் பெருசாக வந்து வெளியே காட்டாது. இது வந்து சின்ன ஸ்க்ராட்ச் கூட ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் கவனிச்சிக்க வேண்டிய விஷயம். மற்றபடி ரியர் பார்க்கிங் சென்சர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டாக வந்துருது. வண்டியோட பூட் ஸ்பேஸ் பற்றி பார்ப்போம். பூட் ஸ்பேஸை பொறுத்தவரை 500 லிட்டர்ஸ் கிட்ட பூட் ஸ்பேஸ் இருக்குது. நம்ம தூரத்துலேருந்து ஏன் நடந்து வரோம் அப்படின்னா கீ பாக்கெட்டில் இருக்குது. என் கையில் ஏதாவது திங்ஸ் இருக்குது அப்படின்னா ஈஸியாக வந்து இப்படி ஒரு கிக் பண்ணாலே வந்து ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருக்கிற ஃபீச்சர் படி இப்போ ஒர்க் ஆகுது. ஆக்சுவலாக இது எத்தனாவது டேக் அப்படின்னு பார்த்தோம்னா 10வது டேக்காக வந்து இதை எடுத்திருக்கிறோம். ஸோ டாட்டா கிட்ட ஒரு ரிக்வஸ்ட்டாக சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஃபீச்சரை கொடுக்குறீங்க அப்படின்னா அது 100% ஒர்க்கிங் இருக்கணும். ஏன்னா நான் ஒரு 10 டேக் போனதுக்கப்புறம் இப்போ வந்து ஒர்க் ஆச்சுது. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு வாட்டி ஒர்க் ஆச்சுது. இப்போ வந்து லக்கிலி ஒர்க் ஆச்சுது. இடையில இன்பிட்வீன் வந்து ஏன் ஒர்க் ஆகலைன்னு அதுக்கு தான் தெரியும். ஸோ பூட் ஸ்பேஸை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு 500 லிட்டர்ஸ் வரக்கூடிய பூட் ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு அந்த டாப் 2 வேரியன்ட்ஸில் வந்து உங்களுக்கு அந்த 60-40 ஸ்ப்ளிட் சீட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ் சூப்பராகவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்து அந்த ஸ்பேஸ் ஆப்டிமைஸ் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். பட் தாராளமாக இருக்குது. 5 பேர் போனாலும் எல்லாரோட லக்கேஜும் ஈஸியாக வந்து வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து அந்த சார்ஜரை தான் வச்சுக்கணும்னா அதுக்கான இது ஜேபிஎல்லுக்கான அந்த சப் ஊஃபர் வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 குட்டியான ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏதாவது பார்சல்ஸ் தொங்க விடுறதுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இதில் வந்து ஒரு லைட்டுமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு அந்த திங்ஸ் ஏதாவது வச்சிருக்க டூல் பாக்ஸ் அந்த மாதிரி திங்ஸ் ஏதாவது வச்சுக்கிறதுக்குனாலும் அதுக்கான ப்ரொவிஷனுமே வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரைட் சைட்லேயுமே ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டோரேஜ்மே வருது. நீட்டான ஒரு பார்சல் ட்ரேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லாங்காகவும் இருக்குது. உள்ளே இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா நீட்டாகவே வந்துருக்கும். உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு இதுலேயுமே வந்து ஒரு புடி மாதிரி ப்ரொவிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பவர் டெயில்கேட்டு தான். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பவர்ட் ஆஃப் ஆகும். இன்னொரு இது என்னென்னா இந்த சிஸ்டம் வந்து எப்படினாலும் நீங்கள் இது காலில் அசைக்கிற எதுவுமே டிடெக்ட் பண்ணாது. பெட்டர் வந்து இது ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணாலே ஈஸியாக வந்து நமக்கு பூட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா க்ளோஸில் இருக்கும்போது கரெக்டாக நம்ம மிடில் ஆஃப் த வெஹிக்கிள் அதாவது இதுக்கு அலைண்டாக கீழே கரெக்டாக வந்து அந்த பட்டன் இருக்கும். அதை ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பூட் வந்து ஓப்பன் ஆகிக்கும். ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் வேயாக தோணுது. ஸோ தட்ஸ் அ ஃபீட்பேக். இப்போ வந்து நம்ம பூட் ஸ்பேஸ் பார்த்துட்டோம். இது எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிறதுனால டாப் வேரியன்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஃப்ரங்க் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஆக்சுவலாக டாப் வேரியண்ட்டுக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் மற்ற வேரியன்ட்ஸுக்குமே வந்து கொடுத்துருக்கலாம். ஒரு 5 ஸ்டார் என்கேப் ரேட்டட் கார். ஐ மீன் நம்ம பாரத் என்கேப்மே ரேட்டிங் பண்ணியிருக்காங்க. நல்ல ஹெவியான ஒரு பானட்டு தான். ஸோ இந்த ஃப்ரங்க் எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 11 லிட்டர்ஸ் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன திங்ஸ் எதாவது வச்சுக்கணும்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வச்சுக்கலாம். சின்ன பேக்ஸ் இல்லை அந்த மாதிரி ஏதாவது. மற்றபடி உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து என்னென்னா ஒரு சின்ன ஸ்பீக்கர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இது அந்த ஸ்பீக்கராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து ஒரு சின்ன ஒரு அக்கூஸ்டிக் வெஹிக்கிள் அலர்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் வந்து அது ப்ளே ஆகுது. ஒரு எலக்ட்ரிக் மோட்டரோட ஒரு பஸ் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டீரியர்லேயே அந்த ஒரு இது வர்றதுக்கு மற்றபடி நீட்டாக லேட் அவுட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரெண்டு தான் வந்து மோட்டர் ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான். வண்டியுமே வந்து நீட்லி பிளேஸ்டு தான். இப்போ வண்டியோட கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேரியண்ட்டை பொறுத்து வந்து மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே இந்த டாப் வேரியன்ஸுக்கு வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து டாப் வந்து உங்களுக்கு பிளாக்காகவும் மற்றபடி வந்து பாடி பேனல் வந்து இது ஒரு கிரேயிஷ் கலர் சூப்பராகவே இருக்குது. நல்ல ஒரு ஃபினிஷிங்குமே அந்த கிரே கலர் கொடுக்குது. நீங்கள் அந்த டீட்டெயிலான கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த சார்ஜிங் ஃப்ளாப்பை ஓப்பன் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். இப்போ வந்து ஆக்சுவலாக வண்டி ஆஃப் ஸ்டேட்டில் தான் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்சுவலாக அந்த சார்ஜிங்கான அந்த ஃப்ளாப்புமே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி வந்து அதே சேம் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது க்ளோஸ் ஆகிறதையும் பார்ப்போம்.
இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் அதில் ஒரு எரர் தான். என்னன்னா திருப்பி அந்த பட்டன் வந்து காணாமல் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பேட்டரி ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ திருப்பி வந்து வந்துருச்சு. ஸ்டில் வந்து இப்போ க்ளோஸ் ஆகலை. இப்போ திருப்பி அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே வந்து அதுவுமே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் இது வந்து என்னன்னா இப்போ நம்மளுமே வந்து கொஞ்சம் அங்கங்க நோண்டி பார்த்தா தான் கரெக்டாக வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது புரியுது. என்னன்னா பேக் கீ வந்து நம்ம ஆக்சசரி மோடுக்கு ஆன் பண்ணோம்னா சில நேரங்களில் ஒர்க் ஆகல, சில நேரங்கள் ஆஃப்ல வச்சிருக்கும் போது ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி இன்கன்சிஸ்டண்டாக இருக்குது. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பொறுத்தவரை ஓவரால் வந்து அந்த நெக்ஸான் அந்த டச்சஸ்ல தான் வந்துருக்கு. நெக்ஸான் அந்த ஹேரியர் அந்த மாதிரி ஒரு டச்சஸ் ஓவரால் நமக்கு தெரியுது. ஸோ இது வந்து டிஜிட்டல் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு 10.2 இன்ச் இருக்கக்கூடிய ஒரு டச் ஸ்கிரீன் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் பிளஸ் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே வந்து வருது. இதுல வந்து உங்களுக்கு வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே இருக்குது. கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்கேடிவி அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு சூட் ஆஃப் ஆப்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது லாகின் பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வருது. உங்களுக்கு ஏசியோட கண்ட்ரோல்ஸ் இங்கேயே வந்து உங்களுக்கு காமிக்கிறாங்க. ஐ மீன் அந்த செட்டிங் எல்லாமே இங்கே காமிக்கிறாங்க. ஆம்பியன் லைட்டிங் வருது. ஆம்பியன் லைட்டிங்குமே வந்து ரொம்ப ப்ரீமியமாகவும் சூப்பராகவுமே இருக்குது. மற்றபடி டேஷ்போர்டை பொறுத்தவரை டாப் வந்து ஹாட் பிளாஸ்டிக்ல உங்களுக்கு ஒரு சின்ன டெக்ஸ்டர் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒரு பிரஷ்டு சில்வர் மாதிரியான ஃபினிஷ்ல ஒரு சின்ன பேட்டர்னோட கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒரு கொஞ்சம் சாஃப்ட் டச் கொடுத்துருக்கலாம். நான் சாஃப்ட் டச் நினைச்சேன் பார்க்கும்போது. பட் ஹார்ட் பிளாஸ்டிக் மாதிரி தான் வந்து இதுவுமே கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டிச்சிங் மாதிரில எஃபெக்ட் கொடுத்து நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஓவரால் வந்து ஒரு லே அவுட் பெர்ஸ்பெக்டிவ்லையும் ஒரு ப்ரீமியம்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேயும் நல்லா தான் இருக்குது. ஏசிக்கான வென்ஸ் எல்லாமே வந்து அந்த லேயரில் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டோர் பேனல்லையுமே வந்து அந்த ஒரு ப்ரீமியம்னஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. கொஞ்சம் லைட் அண்ட் டார்க் கலர்ஸ் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால வந்து ஒரு ஏரி அண்ட் ப்ரீமியம் ஃபீல் வந்து வருது. ஃபிஜிட்டல் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிற ஃபுல் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் தான் வந்து சார்ஜிங் ஃபிளாப் ஆப்ரேஷன், சார்ஜிங் ரிலீஸ், உங்களுக்கு ஃபாக் லைட்டு, கில் டிசன் கண்ட்ரோல், பூட் ரிலீஸ், லாக் அண்ட் லாக் 360 டிகிரி கேமரா வேணும்னா இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த ஃபீடுமே வந்து உங்களுக்கு வந்துடும். ஏசிக்கான டெம்பரேச்சர் கண்ட்ரோல், ஃபேன் கண்ட்ரோல், கீழே வந்து அந்த டிஃபாகர் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டச் சென்சிட்டிவிட்டி தான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஹசார்ட் லேம்புமே வந்து நீங்கள் ஜஸ்ட் இப்போ நார்மல் வண்டிகளில் ஃபிசிக்கல் பட்டன் இருந்துச்சுன்னா கரெக்டாக நம்ம வண்டி ரோடை விட்டு கண்ணா எடுக்காமலே கரெக்டாக நமக்கு தெரியும் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணுவோம். இது கொஞ்சம் இதாக இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் டிஜிட்டல் ஷிஃப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் தான் வந்து உங்களுக்கு அந்த வேரியஸ் மோட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு இப்போ நியூட்ரலில் வச்சிருக்கேன். பார்க்கிங்குமே வந்து எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியன்ட்லேருந்தே வந்து இந்த ஃபீச்சருமே வந்து வந்துருது. உங்களுக்கு டிரைவ் மோட்ஸுக்கான செலக்டர் இதுவுமே பேஸ் வேரியன்ட்லேருந்தே வருது. உங்களுக்கு அந்த ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷனாலிட்டி வேணும் அதை ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பேஸ் வேரியன்ட்லேருந்து வரக்கூடியது வந்து என்னன்னா ஒரு 7 இன்ச் டச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க கிரியேட்டிவ் வேரியன்ட்ல. எம்பவர்ட் வேரியன்ட்லேருந்தே வந்து இந்த 10.25 இன்ச் வருது. உங்களுக்கு எம்பவர்ட் ப்ளஸ்ல இருந்து 360 டிகிரி கேமராவுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் வீலை பொறுத்தவரையிலுமே அந்த ஒரு ஸ்மார்ட் டிஜிட்டல் ஸ்டியரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த இலுமினேட்டட் டாடா லோகோட வருது. லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் அந்த டெலிஃபோனிக் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வருது. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல், அப்புறம் வந்து அந்த லேன் கீப் அசிஸ்ட் அந்த மாதிரியான ஏடாஸ் ஃபீச்சர்ஸோட அந்த கண்ட்ரோல்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குது. நல்ல ப்ரீமியமாக இருக்குது ஆக்சுவலாக. உங்களுக்கு அந்த ஒரு இன்டீரியரோட அந்த ஓவரால் தீமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் டுவல் கலர்ஸ் வரக்கூடிய ஒரு ஸ்டியரிங் வீல். கீழேயுமே வந்து நல்ல ஒரு சாட்டின் சில்வர் மாதிரியான ஒரு ஃபினிஷ், நல்ல கிளாஸியான ஒரு ஃபினிஷிங்ல சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஹார்னுக்கான பட்டனுமே வந்து இதுக்குள்ள இடையே வந்து வருது. நீட்டாகவே இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே வந்து ஃபுல்லி டிஜிட்டல் அந்த ஒரு எல்சிடி கிளஸ்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வேரியஸான இன்ஃபர்மேஷனுமே வந்து பார்த்துக்கலாம். லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு ரேஞ்ச் வருது. கீழே வந்து பேட்டரியோட இண்டிகேஷன் வருது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் வருது. ஸோ இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வேரியஸான கண்ட்ரோல்ஸுமே வந்து போய்க்கலாம். இதுவுமே வந்து நல்லா நீட்டாக கிறிஸ்பாகவே வந்து இருக்குது. ஸ்டோரேஜை பொறுத்தவரை உங்களுக்கு க்ளவ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு கூல்டு க்ளவ் பாக்ஸாகவுமே வந்து வந்துடுது.
கொஞ்சம் திங்ஸ் எதாவது வச்சுக்கிறதுக்கான நீட்டான ப்ரொவிஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ப்ராப்ளம் இல்லை. நல்ல ஒரு வெல் சைஸ்டு க்ளோ பாக்ஸ் தான். அதுக்கப்புறம் சென்டர் கான்சோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு ஒரு வயர்லெஸ் சார்ஜருமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்டர் ஆர்ம்ரெஸ்ட்டுமே வந்து வருது. ஸோ இதுவுமே வந்து இந்த பேஸ் வேரியண்ட்டை தவிர தான் வந்து இந்த சென்டர் ஆர்ம்ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே ஒரு நீட்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே வந்து வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேனராமிக் சன்ரூஃப் வந்து அந்த அக்கம்ப்ளிஷ்ட் ப்ளஸ் வேரியண்ட்ல இருந்து வந்து வருது. அக்கம்ப்ளிஷ்ட் அப்படிங்கிறது அந்த மிட் வேரியன்ட். அதுக்கப்புறம் ஒன் டச் ஃபங்க்ஷனாலிட்டியுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த பேனராமிக் சன்ரூஃப்மே ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுவுமே நீட்டாக இருக்குது, ப்ராப்ளமே இல்லை. பட் வந்து சென்சிபிளாக யூஸ் பண்ணணும். இதில் ஒரு சின்ன ஏர் கர்டனுமே வந்து கொடுத்துருக்காங்க. பட் சென்சிபிளாக யூஸ் பண்ணுங்கள். குழந்தைங்கள வெளியே விட்டு விளையாட விடுறதெல்லாம் நாட் சேஃப். அதுக்கப்புறம் இந்த SOS பட்டன் அந்த மாதிரி சேஃப்டி விஷயங்கள் உங்களுக்கு இதுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. நீட்டான லைட்டுமே வந்து கொடுக்குது, இதுலேயே வந்து வந்துடுது. இன்னொன்று இந்த ரூஃபோட ஃபினிஷிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. நல்ல நெட்டட் ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ரீமியமாக இந்த ஒரு கேபினை வந்து ஃபீல் பண்ண வைக்குது. இன்டீரியரோட கலர் தீம்ஸுமே வந்து பார்த்தோம்னா அந்த ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கு வந்து அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுவுமே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசிக்கான விஷயங்கள் வந்து மட்டும் பார்ப்போம். இப்போ பேஸ் வேரியண்ட்ல இருந்தே உங்களுக்கு 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டாக வருது, 7 இன்ச் டச் ஸ்க்ரீன் வருது, 4 ஸ்பீக்கர்ஸ் வித் 2 ட்வீட்டர்ஸ் வந்து வருது, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டெம்பரேச்சர் கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல், புஷ் பட்டன் ஸ்டார்ட், ரியர் ஏசி வென்ஸ், எலக்ட்ரிக் ORVM, அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த 7.2 kWh அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங், வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் சார்ஜிங், இது எல்லாமே வந்து உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. ஏர் பியூரிஃபயருமே வந்து பேஸ் வேரியண்ட்ல வருது. ஹையர் வேரியன்ட்ஸில் வந்து அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸுமே வந்து வருது. இதுக்கு மேலே பார்த்தோம்னா அக்கம்ப்ளிஷ்ட் வேரியண்ட்ல பார்த்தோம்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப், LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ், பேஸில் வந்து LED ஹெட்லாம்ப்ஸ், இதில் வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ், அப்புறம் வந்து 4 ஸ்பீக்கர் ப்ளஸ் வந்து 4 ஸ்பீக்கர்ஸ் வரக்கூடிய இது, பெரிய டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்து வயர்லெஸ்ஸாகவே வந்து வந்துருது, அலெக்ஸா வாய்ஸ் அசிஸ்டன்ட், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம். அக்கம்ப்ளிஷ்ட் ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி கேமரா, பிளைண்ட் ஸ்பாட் வியூ மானிட்டர், அதாவது அந்த இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா அந்த கேமரா டிஸ்பிளே ஆகுறது, அப்புறம் வந்து அந்த ஆர்கேட் அந்த வயர்லெஸ் அந்த அந்த ஆர்கேட் EV ஆப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அதில் வந்து வந்துடுது. வயர்லெஸ் ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜர் வந்து வந்துடுது, ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ், ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் டீஃபாகர் எல்லாமே வந்து அக்கம்ப்ளிஷ்ட் ப்ளஸ்ல வருது. ப்ளஸ் எஸ்ல வந்துடுது. சன்ரூஃப்மே வந்து அந்த எஸ் வேரியண்ட்லேருந்து வருது. எம்பவர்ட் ப்ளஸ்ல வந்து பார்த்தோம்னா அந்த 18 இன்ச் வரக்கூடிய அலாய் வீல்ஸ் வருது, அந்த மல்டி மூட் ஆம்பியன் லைட்டிங், ப்ளஸ் வந்து 6-வே பவர் அட்ஜஸ்ட் வரக்கூடிய சீட்ஸ், ஆட்டோ டிமிங் IRVM, ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கான வென்டிலேஷன், ஃப்ரங்க்கு, 2 ஸ்டேஜ் வரக்கூடிய அந்த ரிக்ளைன், இது எல்லாமே வருது. எம்பவர்ட் ப்ளஸ் ஏ ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ADAS சூட்டுமே வந்து வருது. ஸோ இது வந்து பேசிக் டீட்டெயில்ஸ். மற்றபடி நீங்கள் ஸ்க்ரீனில் அப்பப்போ வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. டீட்டெயில் வேணால் பாஸ் பண்ணி அதை வந்து பார்த்துக்கோங்க. ஏடாஸுக்கான அந்த கேமரா பேஸ் சென்சருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாப் வேரியண்ட்ல உங்களுக்கு அந்த ஆட்டோ டிமிங் IRVMக்கு பின்னாடியே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சீட்ஸை பற்றியுமே பார்ப்போம். சீட்ஸுமே வந்து அந்த இன்டீரியர் தீமுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு டுவல் கலர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. குழு சீட்ஸ், அதாவது வென்டிலேட்டர் சீட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல யூஸ்ஃபுல் ஃபீச்சர். மற்றபடி சீட்ஸுமே நல்ல வெல் அகாமடேட்டிவாக சூப்பராகவே வந்துருக்குது. அதுலேயுமே அந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுட் வெல்ல பொறுத்தவரையிலையும் நீட்லி லேட் அவுட், உங்களுக்கு B பெடல்ஸ், அதாவது ஆக்சிலரேட்டர், பிரேக் பெடல்ஸ் வந்து வருது. நீட்டான ஒரு டிரைவர் ஃபுட் ரெஸ்ட்டுமே வருது. இதில் சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், பானட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான அந்த லீவர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. டோர்லையுமே ஸ்டோரேஜை பொறுத்தவரை அம்பர்லா வச்சுக்கிறதுக்கு தனியான ஒரு ஸ்லாட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஈஸியாக வச்சுக்கலாம். இதுலேயுமே வந்து வேலெட்டராக வச்சுக்கிறதுக்கு நீட்டாக இருக்குது. JBLோட ஸ்பீக்கர்ஸ் ப்ளஸ் வந்து ட்வீட்டர்ஸ் எல்லாமே வருது. உங்களுக்கு மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான சுவிட்சுமே வந்து இதில் வருது. உங்களுக்கு நீட் அண்ட் ப்ரீமியமான ஒரு ஃபினிஷிங்லேயுமே வருது. நல்ல கிளாசி பிளாக் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு சேஃப்டி ஃபீச்சராக வந்து உங்களுக்கு டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பின்னாடி யாராவது வரும்போது நைட்டில் நம்ம ஓப்பன் பண்ணி இருக்கும்போது இதில் ஒரு ரிஃப்ளெக்டருமே கொடுத்துருக்கிறதுனால அவங்களுக்குமே ஒரு இண்டிகேஷன் மாதிரி தெரியும் ஒரு கார் நிற்கும் அப்படிங்கிறது. சீட்ஸில் இன்னொரு ப்ரீமியம் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா 6-வே பவர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம சீட்ஸை வந்து பவர் மோட்லேயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் ரிக்ளைனும் சரி, உங்களுக்கு சீட்ஸோட இதுவுமே சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் 6 வேஸ் வந்து நமக்கு அந்த சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பட் மேனுவலாக பண்ணிக்கலாம். இப்போ ரியர் சீட்டோட ஸ்பேஸ், அப்புறம் அந்த கூப்பை லைக் ரூஃப் லைன் இருக்கிறதுனால ஹெட்ரூம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏறுறதுக்கு பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது. இப்போ சீட்டுமே வந்து என்னோட டிரைவிங் பொசிஷனுக்கு வச்சிருக்கிறேன். என்னோட ஹைட் வந்து பார்த்தோம்னா 5'11" என்னோட ஹைட்டு. லெக் ரூம் வந்து ஓகேவா இருக்குது. என்னன்னா சீட் வந்து கொஞ்சம் ரொம்ப லோவா, கொஞ்சம் ஒரு நீச பொசிஷன்ல இருக்கிற மாதிரி, சில கார்ஸ்ல இருக்கிற தேர்ட் ரோல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. கொஞ்சம் லாங்கா கால் நீட்டி வச்சுக்கிட்டாலும் அந்த அண்டர் தை சப்போர்ட் வந்து என்னோட ஹைட்டுக்கு ரொம்ப ப்ராப்பரா வந்து கிடைக்கல. மற்றபடி இன்டீரியர் ஓவரால் அந்த கேபினோட குவாலிட்டி அண்ட் ப்ரீமியம்னஸ் வந்து நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுலேயுமே வந்து ஒரு 45 வாட்ஸுக்கான அந்த ஒரு சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி சீட்ஸுமே வந்து விட் ஓகே தான், பட் ஸ்ட்ரிக்ட்லி 2 சீட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நடுவில் மேபி ஒரு குழந்தை அந்த மாதிரி தான் வச்சுக்க முடியும். இந்த 60-40 ஸ்பிளிட் சீட்ஸுமே வரதுனால அந்த ஒரு இதுவுமே. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 2 ஸ்டேஜுக்கான அந்த ரெக்லைனுமே வந்து இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்டேஜ், இது வந்து உங்களுக்கு இதுதான். பட் சின்ன ஒரு வேரியேஷன் தான் இருக்குது, ரொம்ப இது இல்லை.
மற்றபடி உங்களுக்கு சென்டர் ஆம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்து உங்களுக்கு 3 பேருக்குமே வந்து வந்துருது. ஸோ இதை வந்து நீங்கள் புல் பண்ணி இப்போ அது பேக்கில் வந்து அப்படி சீட்டுக்கு நடுவில் மாட்டிருக்கு. இதோட 3 பாயிண்ட் சீட் பெல்ட்டுமே வந்து வருது. அதுவுமே ப்ராப்ளம் இல்லை. ஐசோஃபிக்ஸ் அந்த சைல்ட் சீட் மவுண்டுமே வந்து உங்களுக்கு 2 சீட்டுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரியர் உங்களுக்கு அந்த பார்சல் ஷெல்ஃபுமே வந்து பார்த்தோம்னா நல்ல வைடாக நீட்டாக தான் இருக்குது. பட் திங்ஸ் நிறைய வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து அந்த ஒரு ரியர் விசிபிலிட்டி வந்து டிரைவர் பெர்ஸ்பெக்டிவ்ல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஹெட்ரூமே பார்த்தோம்னா ஜஸ்ட் டீசெண்டாக இருக்குது. அப்படி கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் முன்னாடினாலும் ஜஸ்ட் அடிக்கடி தான். 6 ஃபீட்டுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரியர் வந்து கொஞ்சம் ரொம்ப கிராம்டாக தான் இருக்கும். இங்கேயுமே வந்து உங்களுக்கு 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் எல்லாமே வந்து நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. இறங்குறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இறங்குறதுமே பெரிய ப்ராப்ளம் இல்லை. எனக்கு ஹைட் இருந்தாலும் இந்த ஓப்பனிங் கொஞ்சம் வைடாக இருக்குது. டோருமே ஆல்மோஸ்ட் 90 டிகிரிஸ் ஓப்பன் ஆகிறதுனால அதில் பெரிய ப்ராப்ளம் இல்லை. இந்த டாடா கார் விவியை வந்து நம்ம டிரைவ் பண்ணுவோம். டிரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்டரி பேக் அதோட ரேஞ்ச் எஸ்டிமேட்ஸ் எல்லாமே வந்து பார்ப்போம். பேட்டரி பேக் வந்து பார்த்தோம்னா 45 கிலோவாட், அப்புறம் வந்து 55 கிலோவாட் 2 பேட்டரி பேக் வந்து வருது. 45 கிலோவாட் வரக்கூடியதுக்கு டெஸ்டட் ரேஞ்ச் வந்து 430 கிலோமீட்டர். 55 கிலோவாட், அதாவது இந்த வண்டி வந்து 55 கிலோவாட், இதுக்கு வந்து 502 கிலோமீட்டர் வந்து டெஸ்டட் ரேஞ்ச் வந்து சொல்கிறாங்க. இதோட சார்ஜிங் ஸ்டாண்டர்டுமே பார்த்தோம்னா CCS2 சார்ஜிங் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து எஸ்டிமேட்டட் அந்த டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 40 மினிட்ஸ், அதாவது 70 கிலோவாட் ஹவர் அந்த சார்ஜர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 10 to 80 வந்து உங்களுக்கு 40 மினிட்ஸில் நடக்கும். 2 பேட்டரி பேக்குமே சேம் டைம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 7.2 கிலோவாட் ஹவர் இருக்கக்கூடிய அந்த ஹோம் சார்ஜர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 55 கிலோவாட் ஹவர் இருக்கக்கூடியதில் வந்து 7.9 ஹவர்ஸும், சின்ன பேட்டரி பேக்கு வந்து 6.5 ஹவர்ஸ் வந்து சார்ஜிங் டைம் ஆகும். நார்மல் அந்த 15 ஆம்ஸ் பிளக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெரிய பேட்டரி பேக்குக்கு 21 ஹவரும், சின்ன பேட்டரி பேக்குக்கு 17.5 ஹவர்ஸ் இதோட சார்ஜிங் டைம் வந்து இருக்குது. இதுக்கு கூட வந்து பார்த்தோம்னா அடிஷ்னலாக இந்த எலக்ட்ரிக் காருக்கு வந்து வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் சார்ஜிங், அதாவது இன்னொரு இவியை நீங்கள் சார்ஜ் பண்ணணும்னா இதுலேருந்தே சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. கூட வந்து வெஹிக்கிள் டு லோடு, ஏதாவது சின்ன பைக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணணும்னா கூட அதையுமே வந்து இதுலேருந்து கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்கு. வாரண்டி பார்த்தோம்னா பேட்டரி பேக் அண்ட் மோட்டருக்கு வந்து 8 வருஷம் அல்லது 1,60,000 கிலோமீட்டர் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. மற்றபடி ஓவரால் வெஹிக்கிளுக்கு வந்து 3 இயர்ஸ் அல்லது 1,25,000 கிலோமீட்டர்ஸ் வந்து அதுக்கான வாரண்டியுமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டிரைவ் பண்ணி பார்ப்போம். ஸோ இதோட பவர் அவுட்புட் அப்படின்னு பார்த்தாலும் 2 45 கிலோவாட் ஹவர் 55 கிலோவாட் ரெண்டுக்குமே வந்து டார்க் வந்து 215 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர் வந்து பார்த்தோம்னா இதுக்கு வந்து அதாவது பெரிய பேட்டரி பேக்குக்கு 167 பிஎஸும், சின்ன பேட்டரி பேக்குக்கு 150 பிஎஸும் வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இப்போ வந்து நம்ம வண்டியை ஓட்டுவோம். இப்போ என்னன்னா அந்த கியர் ஸ்டிக்லேயே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு சின்ன பட்டன் மாதிரி இருக்குது. இதனால நார்மல் நம்ம புல் பண்ணோம்னா எதுவுமே ஆக்டிவேட் ஆகாது. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் புல் பண்ணோம் அப்படின்னா ரிவர்ஸ் அல்லது வந்து டிரைவ் போகலாம். எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக் உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்லேருந்தே வந்து வருது, பேசிக்கான வேரியண்ட்லேருந்தே. ஸோ அதையுமே வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து ஜஸ்ட்டு அப்படியே டிரைவ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் இஷ்யூவே இந்த ஃபிஜிட்டல் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபிசிக்கல் டிஜிட்டல் ஒரு மிக்சர் அப்படின்னு. ஹசார்ட் லேம்பை ஆஃப் பண்ணணும். 3 வாட்டி டச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வந்து கரெக்டாக எனக்கு ஆஃப் ஆகுது. இது ஒரு பெரிய நெகட்டிவ் தான். அதுலேயுமே வேறு ஏதாச்சும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கான பூட் ரிலீஸுக்கான பட்டன் இருக்குது. ஸோ ரன்னிங்கில் தெரியாமல் கைப்பட்டுச்சுன்னா அது ஆக்டிவேட் ஆகுமா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி அதை கொஞ்சம் பெட்டராக வந்து பண்ணியிருக்கலாம். மற்றபடி அப்படியே நம்ம ஸ்மூத்தாக ஓட்டிகிட்ருக்கோம். 3 டிரைவ் மோட்ஸ் வருது. அதுவுமே பேசிக் வேரியண்ட்லேருந்தே வந்து வருது. சிட்டி, எக்கனாமி, ஈகோ, அப்புறம் வந்து ஸ்போர்ட் அப்படின்ட்டு. இப்போ நம்ம சிட்டியில் வந்து டிரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஹையர் வேரியண்ட், அதாவது இந்த எம்பவர்ட் ப்ளஸ் அந்த டாப் வேரியண்ட்டில் வந்து பார்த்தோம்னா நமக்கு 18 இன்ச் வரக்கூடிய வீல்ஸ் வந்து வருது. 18 இன்ச் அந்த ஏரோ வீல்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற கொஞ்சம் லோ ப்ரொஃபைலான 55 ஹைட் வரக்கூடிய டயர். ரைட் குவாலிட்டி வந்து இப்போ இந்த இதில் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாகவே அந்த பேட்ச் ஒர்க் பண்ண மாதிரியான ரோடு தான். நமக்கு பெருசாக எந்த அண்டுலேஷனுமே ஃபீல் ஆகலை. அப்படி பெரிய வீல் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு ஹார்ஷான ரைட் குவாலிட்டியும் எதுவுமே இல்லை. வண்டி நல்லா ஸ்மூத்தான ஒரு ரைட் குவாலிட்டி கொடுக்குது. என்னென்னா டாடா கார்ஸ் வந்து எப்போவுமே அந்த ரைட் குவாலிட்டி விஷயத்தில் நல்லாவே இருக்கும். ஸோ அதுவுமே நல்லா இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். அந்த 17 இன்ச் வரக்கூடியதில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு குஷனிங் கிடைக்கும். என்னென்னா இன்னும் ஒரு 5 மில்லிமீட்டர் வந்து அந்த வீலோட வால் திக்னஸ் இருக்கிறதுனால ஸோ அதில் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். மற்றபடி ஓவரால் ரைட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு இன்னுமே பேட் பேட்ச் வரும்போது
நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மற்றபடி இப்போது வண்டி இப்போது கொஞ்சம் நெருக்கமான டிராஃபிக் தான். என்னென்னா குட்டியான ரோட்டில் நமக்கு சுற்றி காலையில் அந்த பைக்ஸு பஸ்ஸஸ் எல்லாமே போயிட்டு இருக்கக்கூடிய டைமில் தான் அப்படியே ட்ரைவ் பண்ணுறோம். ஸோ வண்டி பெருசாக இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நெக்ஸானை வந்து ஒரு சைஸ்ட் மீடியம் சைஸ்ட் வெஹிக்கிள் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா, இது வந்து ஒரு லார்ஜ் சைஸ் வெஹிக்கிள், அவ்வளோதான், கொஞ்சம் பெருசு. நெக்ஸான் வந்து 4 மீட்டர், இது வந்து 4.3 மீட்டர். ஜஸ்ட் அந்த ஒரு சின்ன அடிஷ்னல் லென்த் வந்து நமக்கு கொஞ்சம் தெரியுமே தவிர, ஃப்ரண்ட் எல்லாமே வந்து ஃப்ரண்ட் ஓவர் ஹேங் வந்து நம்ம நெக்ஸான் ஓட்டுறது மாதிரியே தான் இருக்குது. ஸோ அப்படி ரொம்ப பெருசாவோ ரொம்ப பல்கியாவோ எதுவுமே வந்து தெரியல, நல்லா ஈஸியாக தான் இருக்குது. ஸோ அதில் வந்து பிரச்சனை இல்லை. ஸோ இதில் நமக்கு டாப் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால அந்த லெவல் 2 ADAS ஃபீச்சர்ஸுமே வந்து வந்துடுது. ஸோ மிரர்லேயே வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு வண்டி வந்துச்சுன்னா தெரியறது மாதிரி அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ADAS பேஸ்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ். ஸோ அது எல்லாமே நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டக்குன்னு ஒரு ட்ரக் வந்துச்சு, கரெக்டாக நம்மளால் வந்து ஜட்ஜ் பண்ணி அதுக்கான அந்த சைடுமே வந்து கொடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதில் எல்லாம் ப்ராப்ளமே இல்லை. இப்போ கொஞ்சம் கார்னர்ஸ் ஆக்சுவலாக கொஞ்சம் அந்த பாடி ரோல் லைட்டாக நமக்கு தெரியுது. கிரவுண்ட் கிளியரன்ஸுமே பார்த்தோம்னா இந்த வண்டிக்கு நமக்கு அந்த 45 kWh பேட்டரி பேக் வரக்கூடியதில் வந்து 190 மில்லிமீட்டர்ஸ் வந்து அன்லேடட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வருது. ஸோ இந்த பேட்டரி பேக்கு வந்து 186 மில்லிமீட்டர்ஸ் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வருது, ஒரு 4 மில்லிமீட்டர் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அந்த டேர்னிங்லேயுமே நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு பேடான பேட்சில் வந்து அப்படி டக்குன்னு கேஷுவலாகவே வந்தோம். பட் ஈஸியாக நீட்டாக தான் இருந்துச்சு. என்னன்னா தூக்கி எதுவும் போடலை, பின்னாடி தூக்கி போடலை, ஆனால் பாடி ரோல் நல்லா தெரியுது பின்னாடி வந்து. ஸோ நமக்கு பாடி ரோல் வந்து கொஞ்சம் எவிடெண்டாக தான் தெரியுது. ஸோ இந்த இடம் நீட்டாக தான் இருந்து, அப்படி ரொம்ப பவுன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ ஆக்சுவலாக நல்ல ஒரு பேலன்ஸில் வந்து அதை டியூன் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா இந்த இடம் எல்லாமே வந்து இப்போ எங்கள் காரில் வரும்போது நல்லா பிரேக் பண்ணி ஸ்லோவாக வர இடம், பட் இதில் வந்து நமக்கு ஈஸியாக வர முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் இந்த கார்னர்ஸ் நம்ம குயிக்காக எடுக்கும்போது பாடி ரோல் கொஞ்சம் இருக்குது, அங்கே அந்த லைட்டாக ஒரு லீன் வந்து நமக்கு தெரியுது. ஸ்டியரிங் வந்து சூப்பராக இருக்குது, அது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி ஆகணும். ஸ்டியரிங் வந்து நல்ல ப்ரிசைஸாக, என்னென்னா குயிக்காக நம்ம அந்த 2 டேர்னிங்குமே அங்கிட்டு இங்கிட்டு நான் அப்படியே கட் பண்ணேன். ரெகுலராக நம்ம ஓட்டுற ரோடுனால நமக்கு கரெக்டாக தெரியும். ஸோ அதுலேயுமே வந்து கரெக்டான அந்த ஒரு ப்ரிசைஸான ஸ்டியரிங் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸ்டியரிங்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எலக்ட்ரிக் ஃபீல் இல்லாமல், ரொம்ப எலக்ட்ரிக் ஃபீல் இந்த சென்ஸ் ரொம்ப பிளெயினாக ஓவர்லி சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஹெஃப்ட்டுமே வந்து இருக்குது. இன்னொன்று இப்போது குயிக்காக ஆக்ஸலரேட் பண்ணுறோம், சிட்டி மோட்லேயே வந்து ஜம்முன்னு அப்படியே பவர் பில்ட் ஆகுது, நல்ல கேஷுவலாக வண்டியை ஓட்ட முடியுது. அதுதான் வந்து பெரிய பாசிட்டிவ். இப்போ அந்த சின்ன சின்ன இடங்கள், அதாவது காங்கிரீட் பேட்ச்லேருந்து ரோடுக்கு ஏறுறோம், அது எதுவுமே வந்து நமக்கு பெருசாக ஒரு அண்டுலேஷன் மாதிரி எதுவுமே தெரியல, ஈஸியாக நம்மளால் ஓட்ட முடியுது. பிரேக்ஸுமே வந்து பரவாயில்ல, பிரேக்ஸ் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்பாஞ்சி ஃபீல் இருக்குது, மற்றபடி ஃபார் த மோஸ்ட் பார்ட் அப்படி கரெக்டாக நம்ம சொல்கிறதும் கேட்குது. அடாப்டிவ் லெவல்ஸ் ஆஃப், அதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரியான ரீஜெனரேட்டிவ் லெவல்ஸுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிரேக் ரீஜன் வந்து உங்களுக்கு என்ன லெவலில் வேணுமோ அந்த லெவலில் வந்து வச்சுக்கலாம். ஆக்சுவலாக EVs கேன் பி ஃபன், சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக பாடி ரோல் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல், இன்னும் கொஞ்சம் பெட்டராக கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா ஜம்முன்றது இருக்கும். பாடி ரோலை தவிர பெருசாக எதுவும் நெகட்டிவாக தெரியல, கம்ஃபர்ட் வைஸ். ஓகே, கொஞ்சம் அந்த லைட்டாக ஒரு பிச் இருக்குது. ஓகே, அதாவது என்னென்னா ரொம்ப ஸ்பீடாக போய் நம்ம அந்த அண்டுலேஷன்ஸில் போடும்போது மட்டும் கொஞ்சம் தெரியுது, மற்றபடி கொஞ்சம் நீங்கள் கம்ஃபர்ட்டாக ஓட்டினீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அங்கேருந்தே திரும்பி ஹைவே போகணுன்னு நினச்சேன், அதுக்கப்புறம் ஓகே இந்த கொஞ்சம் கூட அப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் திருப்பி இந்த ரூட்டுமே வந்தேன். ஸோ வண்டி கொஞ்சம் ஃபன் டு டிரைவ் தான், அதில் டவுட்டே இல்லை. அந்த பாடி ரோலை தவிர இன்னும் பாடி ரோலை மட்டும் கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ணி ட்ரைவ் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் வண்டி. என்னென்னா ஸ்டியரிங்கும் எனக்கு பிடிச்சிருக்கு, நல்ல ஒரு வெயிட் இருக்குது. ஸோ பாடி ரோல் அலோன். ஸோ ஸ்டியரிங்குமே நமக்கு இந்த மாதிரி கார்னர்ஸில் நீங்கள் புஷ் பண்ணி அப்படி ஓட்டினீங்கன்னாலும் நீட்டாக நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதுலேயுமே எந்த ப்ராப்ளமே இல்லை. இன்னும் நம்ம திருப்பி போகும்போது எக்கனாமி மோடில் அந்த பவர் டெலிவரி எப்படி இருக்குது பார்ப்போம். என்னென்னா சிட்டியில் வந்து நமக்கு நல்ல குயிக் டு ரெஸ்பாண்டாக ஈஸியாக வந்து நமக்கு பவருமே வந்து கிடச்சிட்டே இருந்துச்சு.
எக்கனாமியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த 360 கேமராவோட குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ஃபீடு குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. நல்ல ப்ரிசைஸாக பார்த்தீங்கன்னா நான் இந்த ரோட்லேருந்து இங்கே கட் பண்ணணும் எனக்கு கரெக்டாக தெரியுது. ரியர் வீல் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு இப்போ நான் ஃபுல்லாக வந்து ஸ்டியரிங் லாக் பண்ணி வந்து திருப்பலாம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரிசைஸாக நம்மளால் சூப்பராகவே திருப்ப முடியுது. ஈஸி. அந்த கிளாரிட்டியும் சரி அந்த ஃபீடு ரியல் டைம் அப்படி அப்டேட் ஆகுறதும் ரொம்பவே வந்து நீட்டாக இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்ச நேரம் ஸ்போர்ட் மோட் போட்டு வண்டி அப்படி அழுத்தி பார்ப்போம். ஸோ எக்கானமி வேண்டாம், ஸ்போர்ட் வேணும். அப்படியே இன்ஸ்டன்டா போட்டதும் ஸ்க்ரீன்ல என்னன்னா ரேஞ்ச் வந்து 210 கிலோமீட்டர் காமிச்சிட்டு இருந்துச்சு. ஸ்போர்ட்டுக்கு மாற்றினதும் 199 ஆயிடுச்சு. ஸோ அதான் வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்ச். பவர் வந்து அப்படியே ஜம்முன்னு இருக்கு. இப்போ ஸ்டிப்பான ஏற்றோம் அப்படின்னாலும் அப்படி புஷ் ஆகி வந்து வண்டி வந்து நமக்கு ஏறுது. ஸோ அப்படி இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா ஸ்போர்ட் மோடு சூப்பராகவே இருக்குது. அப்படி ஓவர் ஸ்டியர் அண்டர் ஸ்டியர் இல்லாமல் நீட்டாக ஸ்டியரிங் வந்து சப்போர்ட் ஆகுது. ஸோ ஸ்போர்ட் மோட் அப்படியே ஒரு எக்ஸ்ட்ரீமாக கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஒரு ஸ்ப்ரிண்ட்ஸ் ஆஃப் ஃபன் உங்களுக்கு தேவைன்னா என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கு சூப்பராகவே இருக்குது. சில பிரேக் ஹார்டாக பிரேக் பண்ண இப்போ கொஞ்சம் நோஸ்டே இருக்குது. பேக்லைன் ட்ராக் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நல்லாவே தெரியுது. ஸோ இனி வந்து அமைதியாக எக்கனாமி போடுவோம். எக்கனாமி போட்டதும் என்னாச்சுன்னா அந்த ரேஞ்சு வந்து 222 கிலோமீட்டர்ஸ் ஆச்சுது. இமீடியட்டாக அந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்குமே வந்து ஜாஸ்தி ஆச்சுது. ஸோ இமீடியட்டாக அப்படி நான் பிரேக்கில் கால் வைக்காம தான் எக்கனாமி போட்டேன். பட் இமீடியட்டாக அதுவே வந்து அந்த பிரேக் ஃபோர்ஸ் வந்து டக்குன்னு ஜாஸ்தி ஆச்சுது. ஸோ அப்படியே கேஷுவலாக சிட்டியில் டே டு டே யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த எக்கனாமி மோட் வந்து செட் ஆகும். இப்போ ரீஜெனரேட்டிவ் L3 வந்து மேக்ஸிமம். L3 வச்சுருந்தீங்க அப்படின்னா அதாவது லெவல் 3 ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் வச்சுருந்தீங்கன்னா ஆக்சுவலாக சிங்கிள் பெடல் டிரைவிங் தான். நம்ம பிரேக்கே அழுத்த வேண்டாம், நம்ம டைரெக்டாக பெடல்லேருந்து கால் எடுத்தாலே, ஆக்சிலேட்டர் பெடல்லேருந்து கால் எடுத்தாலே வந்து அப்படியே வந்து வண்டி பிரேக் ஆகும். ஸோ L3 வச்சதும் ரேஞ்ச் இன்னொரு 2 கிலோமீட்டர்ஸ் எஸ்டிமேட்டட் ரேஞ்ச் வந்து நமக்கு ஜாஸ்தி ஆகுது. ஸோ இதில் வந்து அந்த ரேஞ்சை பற்றி சொல்லணும்னாலும் இப்போ வந்து 55% வந்து நமக்கு பேட்டரி ரிமைனிங். எக்கனாமி மோடில் ரேஞ்ச் எஸ்டிமேட்டட் வந்து 224 கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஞ்ச் காமிக்குது. டெஸ்டட் ரேஞ்ச் வந்து 503. ஸோ அந்த பேஸில் நம்ம பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு 400 to 430 வந்து நீங்கள் ப்ரைமரியாக சிட்டியில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரேஞ்ச் நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு என்னோட ஒரு எஸ்டிமேட். என்னென்னா பேஸ்ட் ஆன் நம்ம பார்க்குற நிறைய ரியல் வேர்ல்டு டிரைவிங் டெஸ்ட். ஏன்னா இந்த ஓனர்கிட்டையும் ரியல் டைம் நமக்கு தெரிஞ்சிக்க முடியல, ஏன்னா அவங்களும் 1000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டியிருக்காங்க. ஸோ இன்னும் அவங்க டிரைவ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ஓனர்ஷிப் மாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹைவே என்ற போகிறோம். இதில் இன்னும் கொஞ்சம் பேடான பேட்ச் வருது. ஸோ இதுலேயுமே வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே ஹைவேல சின்னதாக ஒரு டிரைவ் தான். இதில் நம்ம ஏடாஸும் டீட்டெயிலாக டெஸ்ட் பண்ணலை. டாடா சஃபாரியோட ரிவ்யூ நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேயுமே லெவல் 2 ஏடாஸ் தான். ஸோ அந்த ரிவ்யூவில் வந்து நம்ம சிட்டியில் டவுனுக்குள்ளாடி நல்ல நெருக்கமான இடத்துல ஓட்டும்போது அந்த ஏடாஸ் நம்ம டீட்டெயிலாக கொஞ்சம் டெஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி மோசமான கொஞ்சம் மண்ணான ரோடு தான். ஸோ இதில் வந்து ஸ்லோ ஸ்பீட் ரைடு வந்து நல்லா தான் இருக்குது, நமக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக. அந்த சைட் டு சைட் மூவ்மெண்ட் வந்து லைட்டாக தான் இருக்குது, நல்ல கண்ட்ரோல்டாக வந்து நமக்கு வெஹிக்கிள் அப்படி ஸ்டேபிளாக மெயின்டைன் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஏசியோட கண்ட்ரோல்ஸுமே வந்து பார்த்தோம்னா இது டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட், ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு ஃபிசிக்கலாக கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்ல விஷயம். ஆனால் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே மேலே வந்து டெம்பரேச்சர் இருக்குது, இங்கே ஃபேன் ஸ்பீட் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் பழகிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகக்கூடிய வருது. இப்போ நம்ம வந்து ஹைவே என்டர் ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமி மோடில் அதோட அந்த ஒரு க்ரூசிங் ஸ்பீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ ஸ்பீடு வந்து ஸ்டெடியாக அப்படி மெதுவாக தான் பில்ட் ஆகுது. பட் இப்போது 70 வந்துட்டோம். நல்லா அழுத்தினோம் அப்படின்னா ஸ்பீடு ஈஸியாக தான் பில்ட் ஆகுது. ஒரு 90 வந்துட்டோம். இப்போ நீங்கள் ஒரு அக்கேஷ்னலாக ஹைவே ஒரு டவுன்லேருந்து இன்னொரு, இப்போ நாகர்கோவில் திருநெல்வேலி போகிறவங்க பெரிய ஸ்பீட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு 90 அந்த மாதிரி ஸ்பீட்ஸ் வந்து அப்படியே கீப் பண்ணி நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லா இருக்கும். 100 போகும், கண்டிப்பாக போகும். மெதுவாக கிராஜுவலாக அப்படியே பில்ட் ஆகி வந்து போகுது.
ஸ்டெபிலிட்டி வைஸும் சூப்பராக இருக்குது. அந்த காங்கிரீட் ரோடு ஆக்சுவலாக அந்த டயர்ஸுமே வந்து அந்த கொஞ்சம் நாய்ஸையுமே கண்ட்ரோல் பண்ணுறது மாதிரியான டயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய டயர் நாய்ஸ் எதுவுமே வந்து இல்லை. நல்ல ஸ்டேபிளாக அப்படி சைலண்ட்டாக வந்து வெஹிக்கிளுமே வந்து நமக்கு ட்ராவல் ஆகுது. ஸோ இனி ஜஸ்ட் குயிக்காக வந்து ஸ்போர்ட் மோடில் அப்படி குயிக்கான பர்ஸ்ட் பவர் யூஸ் பண்ணி நமக்கு டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். சிட்டிலேருந்து ஸ்போர்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸ்போர்ட் டிரைவ் மோட் ஆக்டிவேட்டட். கம்ப்யூட்டர் ஜி கொஞ்சம் லேட்டாக வந்து சொல்கிறாரு. வாவ், இன்சேனா வந்து அப்படியே ஜம்முன்னு போகுது. விண்ட் நாய்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. அது வந்து அந்த அந்த ரெயின் வைசர் போட்டிருக்கிறதுனாலன்னு தெரியல. ஆக்சுவலாக 150 இது ஆக்சுவலி நம்ம டெஸ்ட் பர்பஸுக்காக தான் ஓட்டுறோம். அதுவுமே வந்து க்ளோஸ்ட் ரோட், வெஹிக்கிள்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும், அதனால தான் அப்படி ஓட்டுறோம். இன்சேனா அப்படி பிரிஸ்கா வந்து பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. என்ன 0 to 100மே வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் 8 செகண்ட்ஸுக்கு உள்ளாடி தான். அந்த ஆக்சுவல் ஃபிகர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ அந்த 8 செகண்ட்ஸுக்கு உள்ளாடி தான் வந்து அந்த 0 to 100 டைமிங்குமே வந்து வருது. ஸோ அப்படி ஜம்முன்னு பிரிஸ்கான பவருமே வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஹைவே நீங்கள் ஸ்போர்ட் மோட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ அட்டகாசமான பவருமே வந்து நமக்கு எடுக்க முடியும். ஸ்டெபிலிட்டி வைஸும் சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் வந்து ஹைவேல எனக்கு தெரிஞ்சது, விண்ட் நாய்ஸ் வந்து கொஞ்சம் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியுது. மற்றபடி ஏசியுமே வந்து நல்ல கூலிங் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபேன் ஸ்பீடில் தான் வச்சுருந்தேன். அதிலே வந்து டீசெண்டான கூலிங் இருக்குது. கொஞ்சம் ஃபேன் ஸ்பீட் அதிகப்படுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீட்டாகவே வந்திருக்கும். எக்கானமி டிரைவ் மோட் இப்போ சிட்டிலே வந்து வச்சுப்போம். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் வந்து நல்ல ஒரு ஃபன் கொஷின் இருக்குது. பாடி ரோல் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நெகட்டிவாக இருந்துச்சு. ஹைவேக்கும் சூப்பராகவே வந்துருக்குது. இப்போ வந்து க்ரூஸ் கண்ட்ரோலும் நம்ம போட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம். ஒரு 60 போயிட்டு அதை செட் பண்ணுவோம். ஸோ க்ரூஸ் வந்து செட் ஆயிடுச்சு. ப்ளஸ் பண்ணியே வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். நமக்கு ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. 70 அதாவது 1 km/h அந்த ஸ்பீடில் தான் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. 75ல் வச்சுருக்கேன். ஸ்டெடியாக அப்படியே ஜம்முன்னு ஈஸியாக வந்து வண்டியுமே ட்ராவல் ஆகுது. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோலும் நல்ல எஃபெக்டிவாக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் லெவல் 1க்கு மாற்றிக்கலாம். ஸோ இந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் மாதிரி கொடுத்து அந்த ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங்குமே கொடுத்துருக்கிறது நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த 360 டிகிரி கேமராவை பேஸ் பண்ணி அந்த சைட் வியூ மானிட்டரிங்குமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா லெஃப்ட் கேமரா ஆக்டிவேட் ஆகும், ரைட் இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா ரைட் கேமரா வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்போ இந்த டாடா கர்வ் ஈவியோட பேக் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நமக்கு டிரைவிங் டைமில். ஸோ இப்போ ஒரு ஹைவேல ஆல்மோஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் அப்படி க்ரூஸ் பண்ணி போகிறாங்க. ஸோ கொஞ்சம் அலசல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரோடு தான். பெருசாக அந்த சஸ்பென்ஷன் நாய்ஸ் லைட்டாக அந்த ஒரு இது கேட்டாலும் நம்ம வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஹெவியான ஒரு பிரேக்கிங், கொஞ்சம் வந்து அந்த ஒரு ட்ராக் தெரியுது. மற்றபடி மோஸ்ட் பார்ட் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அண்டர் தை சப்போர்ட் மட்டும் இன்னும் கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கணும். என்னோட ஹைட்டுக்கு அது கண்டிப்பாக பத்தலை. இப்போ ஒரு மோசமான ரோட், ரொம்ப மோசமான ரோட். ஸோ அதுலேயுமே வந்து உங்களுக்கு அப்படி ரொம்ப வந்து குலுக்கலை, ஓரளவுக்கு நல்லா பேலன்ஸ்டாக தான் வந்து வண்டி மெயின்டைன் ஆகுது. சஸ்பென்ஷன் வந்து ஒரு பேலன்ஸ் ஆஃப் ரைட் கம்ஃபர்ட் அண்ட் ஹேண்ட்லிங்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வந்து அப்படி செட் பண்ணியிருக்கிற மாதிரி தான் இருக்குது. நாட் டூ ஸ்டிஃப், நாட் டூ சாஃப்ட், அந்த மாதிரி கொஞ்சம் பேலன்ஸாக செட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் அந்த கம்ஃபர்ட் ஓகேவாக தான் இருக்குது. ஏசி வந்து ரியரில் இன்னும் கொஞ்சம் பெட்டரான த்ரோ இருந்திருக்கலாம் கண்டிப்பாக. இந்த ரியர் ஏசி ஒன்ஸ் ஜஸ்ட் வந்து ஒர்க் ஆகுது அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப ஹீட்டான ஒரு டே. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஏசி வந்து ரியர்லேயுமே த்ரோ வர்றது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரண்டில் வந்து ஓரளவுக்கு அடிக்கட்டாக தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஓவரால் டிரைவ் ரிவ்யூ. எனக்கு வந்து பாசிட்டிவாக தான் ஃபீல் ஆகுது. மற்றபடி ஒரு கன்க்ளூஷன் மாதிரி சொல்லணும்னா, டாட்டா இது வண்டியோட ஓவரால் ஃபிட் அண்ட் ஃபினிஷுமே நல்லா தான் இருக்குது. பாடி பேனலிங் எல்லாமே வந்து டீசெண்டாக இருக்குது. அங்கங்கே பேனல் கேப்ஸ் மட்டும் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக ஃபீல் ஆச்சுது. மற்றபடி வண்டி ஃபுல்லாக காலைல வண்டி எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெண்டோட வண்டி தான் வாஷுமே பண்ணோம். வாஷ் பண்ணும்போதும் ஆல் பேனல்ஸ் வந்து நல்ல புட்டுக்கதராக தான் தெரியுது. பட் லாங் டேர்ம் குவாலிட்டி அவங்க எங்கே மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சில இடங்களில் அந்த சர்வீஸ் வந்து ரொம்ப மோசமாகவே இருக்குது. அது ஒரு நெகட்டிவான விஷயம் அவங்களோட ஓவரால் அந்த சேல்ஸ் அண்ட் சர்வீஸில். ஸோ அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா டாடா நெக்ஸான் ஈவியோட ஒரு டீட்டெயில் ஓனர்ஷிப் ரிவ்யூ. ஏன்னா அவங்க ஒரு 60,000 கிலோமீட்டர்ஸ் உள்ளாடியே பேட்டரி சேஞ்ச் பண்ண வேண்டிய வந்துச்சு. ஸோ அதுவுமே வந்து நாங்கள் பண்ணியிருந்தோம் ஒரு ஓனர் கூட. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையுமே வந்து நீங்கள் தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டாடா கர்வியோட டீட்டெயிலான ரிவ்யூ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல்
லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து வீடியோவுமே ஷேர் பண்ணுங்கள். சேனல் க்ரோ ஆகிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.